ஒரு எம்பியாக இருந்தார், இப்போ இல்லை. இப்போ காங்கிரஸ் உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தார், பிஜேபியில் சேர்ந்து கொஞ்ச நாள் இருந்தார். அவர் உண்மையான விசுவாசியாக இருந்தாங்க எம்ஜிஆர் கூட. அவர் சொல்லுவார், அவர் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து திருச்சிக்கு போகிறாரு எம்ஜிஆர் கூட காரில் போகும்போது வழியில் ஒரு ரயில்வே கேட்டு நிறுத்திடுறாங்க. நின்ன உடனே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கார் தெரிஞ்சு போச்சு. எல்லோரும் கடற்கடன்னு ஓடிடுறாங்க. அங்கே இருக்கிற வயலில் வேலை செய்கிறவங்களாம் வந்தாங்க. எம்ஜிஆர் வெளியே வந்தார். வெளியே வந்து விசாரிக்கிறார், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு. உடனே அவங்க, மகாராசா நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு அந்த ஜனங்களெல்லாம் இவங்க பிடிச்சி சொல்லும்போது இவர் அவங்க கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, யார் எம்ஜிஆர், மகாராசா நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் ஐயா, நீங்கள் நல்லா இருந்தால் போதும்யா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே எம்ஜிஆர் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு எல்லோரும் விசாரிச்சு கார் மூவ் ஆகும்போது திருநாவுக்கரசர் சொன்னாராம், எம்ஜிஆர் சொன்னாராம், பார்த்தியா இதான் நான் சம்பாரித்து வச்சுருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க பார்த்தியா, நான் நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருப்பேன்னு நினைக்கிறாங்க பார்த்தியா, இதைத்தான் நான் இவங்க கிட்ட நான் சம்பாரித்து வச்சுருக்கிறேன்.